ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நியூ vlog. இன்றைக்கி ஆகஸ்ட் 29th vlog தான் பார்க்க போகிறோம். வெண்பா குட்டியோட 4th பர்த்டே. மார்னிங் ஒரு 6:30 போலேயே எழுந்திரிச்சாச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு சன்னா மசாலாவும் பூரியும் பண்ணலாங்கிற பிளானை, அதனால் வந்து நேரமாக எழுந்தாச்சு. பர்த்டே அப்படிங்கிறதுனால ஸ்பெஷல் பிரேக்ஃபாஸ்ட்டாக பிடிச்ச மாதிரி இருக்கட்டும்ன்ட்டு மார்னிங்கே வந்து பூரி. நேற்றுக்கு நைட்டு தான், ஈவினிங் தான் அம்மா வந்திருந்தாங்க. அதனால் அம்மா கொண்டு வந்திருந்த திங்ஸ் எல்லாமே அப்படியே இருக்காது, எல்லாமே இனிமேல் தான் எடுத்து வைக்கணும். சுண்டல் வந்து ஒயிட் சுண்டல் தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். நைட்டே வந்து ஊற வச்சாச்சு, நல்லா ஊறி இருக்கு. இங்கே வீட்டில் வந்துட்டு கேலண்டர் இருக்குது, பட் டெய்லி பேப்பர் கிழிக்கிற ஹேபிட் எல்லாம் கிடையாது. சஷ்டி அன்னைக்கோ இல்லை பர்த்டே ஆனிவர்சரி அன்னைக்கு மட்டும்தான் வந்து மொத்தமாக அன்னைக்கு வரைக்கும் பேப்பர் வந்து கிழிப்போம். அதே மாதிரி தான் இன்றைக்கி வெண்பா குட்டி பர்த்டேக்கு தான் வந்து முன்னாடி நாள் பேப்பர்ஸ் எல்லாமே வந்து எடுத்திருக்கேன். இன்றைக்கி வந்து கோவிலுக்கு போக முடியுமான்னு தெரியல, டைம் இருக்காது. வெண்பா குட்டிக்கு வந்து 9 o'clock ஸ்கூலுக்கு போகணும். எந்திரிச்சு கிளம்பி சாப்பிட்டுட்டு கிளம்புறதுக்கு தான் வந்து ரெடியாக கரெக்டாக இருக்கும் டைமு. ஆஃப்டர்நூன் வந்து சிக்கன் வேணும்னு கேட்டிருந்தா, ஸோ வந்து சிக்கன் வாங்கினதுக்கப்புறம் கோவிலுக்கும் போக முடியாது. அதனால் வீட்லேயே சாமி கும்பிட்டுக்கலாம், எல்லாம் ரெடி ஆயாச்சு. ஒரு 7:15 போல் வெண்பா குட்டியும் வந்து எழுந்துட்டா. எந்திரிச்ச உடனே வந்து அம்மா கிட்ட மோகன் கிஃப்ட் கொடுத்து அனுப்பியிருந்தாங்க. வெண்பா குட்டியோட அப்போ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்தாங்க. செம ஹாப்பி. வெண்பா குட்டியோட அத்தையும் வந்து கிஃப்ட் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அதுவுமே வந்துட்டு ஒரு கலரிங் புக்கு, அதுக்கப்புறம் வந்து நிறைய ஷேட்ஸ் இருக்க வாட்டர் கலரும் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அதுவுமே வந்து ரிசீவ் ஆயிருந்தது. ஸோ வெண்பா குட்டி வந்து ரொம்ப ஹாப்பி. சரி, யார் வாங்கி கொடுத்தா? ஓகே, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. உள்ளே வந்து 2 பில்லோ கவர்ஸ் இருந்தது, அதுக்கப்புறம் ஸ்கெட்ச் பென் மாதிரி இருந்தது. அதை வந்து நம்ம கலர் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப கலர் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி இருந்தது. வாஷபிள் ஸ்கெட்ச் பென் தான் போல். நல்லா சூப்பரான ஒயிட் கலரில் நல்ல மெட்டீரியலாக இருந்தது. இதில் கலர் பண்ண விடுறதுக்கே எனக்கு மனசே இல்லை. மெட்டீரியல் வந்து சூப்பராக இருந்தது. வெஹிக்கல்ஸ் பிரிண்ட் எல்லாம் போட்டு நல்லா பெரிய பில்லோ கவராக இருந்தது. நம்ம ட்ராவல் டைம்லலாம் வந்து பில்லோ வச்சுருப்போம், அதில் நம்ம பில்லோ கவர் போட்டு இந்த மாதிரி கலரிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருந்தது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கிஃப்டாக இருந்தது. நான் இந்த மாதிரி வந்து பார்த்ததே இல்லை. பட்டு இது என்னது? இது 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 ஏய், இது என்னது? அப்புறம் இது இது சூப்பர். இது ஓகே, வெண்பா சைக்கிள். இது ஷிப்பு. இது இது சூப்பர். இது இது ஸ்கூட்டா. எஸ், இது அது அது என்னது? இது கலர் பண்ணுறதா? ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து தான் இப்போ ஓப்பன் பண்ணினா அப்புறம் திரும்பி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸில் வந்துட்டு 2 பில்லோ கவர் வித் வாஷபிள் இங்க் மார்க்கர்ஸ் தான் இருந்தது. 6 கலர்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஊர்லேருந்து வந்தப்போ வந்து நிறைய செடி வாடி இருந்தது, நான் அந்த விலாகில் காமிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து செடியே வந்து நான் டெய்லி ஒரு ஹேபிட் இருந்தது, எந்திரிச்ச உடனே வந்து செடி பார்க்குற ஹேபிட் இருந்தது. அது இப்போ டோட்டலாக மாறிடுச்சு. கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திக்கிறோங்கிறதுனால கிச்சன்லேயே டேரெக்டாக டைம் சரியாக போயிடுது. ரொம்ப நாளைக்கு அப்புறமா வந்து மார்னிங் இப்போ தான் வந்து செடி பார்க்குறதுக்கு வந்திருக்கேன். சூப்பராக செடி எல்லாமே வளர்ந்துட்டுருக்கு. பூசணிக்காய் செடியும் வந்து ஓரளவுக்கு வளர்ந்து வந்துருச்சு, பட் இதுலேருந்து காய் கண்டிப்பாக வரப்போகிறதில்ல. வளர்கிற வரைக்கும் வளரட்டும்னு அப்படியே விட்டாச்சு. ரோஸ் செடியிலும் வந்து நிறைய கொழுந்தெல்லாம் வந்திருக்கு, சீக்கிரமாக வந்து பூ வந்துடும் நினைக்கிறேன். மறிக்கொழுந்து செடி தான் வந்து கம்ப்ளீட்டாக வாடின மாதிரி இருந்தது, பட் வந்து சூப்பராக வளர்ந்துருக்கு. இப்போது நல்லா புஷியாக ஆகிடுச்சு. கீழெல்லாம் தொங்கிட்டு இருக்கு, பார்க்கும் போதே வந்து நல்லா சூப்பராக புஷியாக இருக்குது.
வெண்பா குட்டி வந்து குளித்து ரெடி ஆகிட்டுருக்கா. அம்மா தான் வந்து குளித்து விட்டுட்ருக்காங்க. நான் வந்து சரி குளிச்சுட்டு வரத்துக்கு முன்னாடி வந்து சாமியை ரெடி பண்ணிட்டோன்னா சாமி கும்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும்ன்ட்டு பூ எல்லாமே வாங்கிட்டு வந்து சாமிக்கு வந்து வைக்க ஆரம்பித்தாச்சு. இந்த டைம் வந்து ரெட் கலர் ரோஸ் மட்டும்தான் வாங்கியிருந்தோம். மற்ற டைம் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. 20 ருபீஸ்க்கு 30 ருபீஸ்க்குன்னு கேட்டோன்னா எல்லா பூலேருந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. இந்த டைம் வந்து பக்கத்தில் இருக்க ஒரு கோவில்கிட்ட இருக்க ஷாப்லேயே வாங்கினதுனால ரோஸ் மட்டும் வாங்கிட்டோம். நேற்றுக்கு நைட் ஒரு 9 o'clock போல் தான் வந்து போய் வாங்கிட்டு வந்திருந்தோம். பூரிக்கு வந்து மாவு எந்திரிச்சதுமே ஃபர்ஸ்ட்டு பிசைஞ்சு வச்சுட்டேன். அதுக்கப்புறமா தான் குழம்பு வைக்க ஆரம்பித்தேன். இப்போ வந்து மாவு ரெடியாக இருக்குது. பூரி சுட்டால் வந்து ரெடி. குழம்பும் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வெண்பா குட்டியை வந்து கிளப்பி விட்டு பூரி சுட்டு சாப்பிட வச்சு ஸ்கூலுக்கு அனுப்பணும். அதுவே வந்து ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்கும்னு நினைக்கிறேன். வெண்பா குட்டி வந்து இப்போ ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. போய் விட்டுட்டு வந்தாச்சு. ஒரு பெரிய போராட்டமே பண்ணிட்டா. பர்த்டேக்கு வாங்கின ட்ரெஸ் வந்து போட மாட்டேன் அப்படின்னு. வேறு எந்த ஃப்ராக் எடுத்தாலும் வந்து நான் எந்த ட்ரெஸ்ஸுமே போட மாட்டேன், எனக்கு டெய்லி போடுற டிஷர்ட் பேண்ட்டு தான் வேணும்னு சொல்லிட்டு ஒரே அடம். அதுக்கப்புறம் வந்து வேறு வழி இல்லாமல் அதுதான் வந்து போட்டு விட்டுருந்தோம். ஒரு ஒயிட் கலர் டாப்பும் லாஸ்ட் இயர் பர்த்டேக்கு வாங்கின ஜீனும் தான் வந்து போட்டு ஸ்கூலுக்கு அனுப்பியிருக்கோம். செம்ம அழுகாச்சு. வேறு எந்த ஃப்ராக்குமே வேண்டாம் அப்படின்னு. சரி பர்த்டே அன்றைக்கி கம்பல் பண்ண வேணாம் அப்படின்னு அந்த ட்ரெஸ்ஸே போட்டு அனுப்பியாச்சு. இப்போ வந்து நாங்கள் எல்லாருமே பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் திங்ஸ் எல்லாமே வந்து வாங்கியிருக்கோம். ரொம்ப சிம்பிளாக வந்து ஹாப்பி பர்த்டே பேனர், கொஞ்சம் பலூன், அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து வாங்கியிருக்கோம். அது எல்லாமே வந்து ரெடி பண்ணி வைக்கணும். இதுதான் வந்து பர்த்டே ட்ரெஸ்ஸை நான் லாஸ்ட் விலாக்லேயே வந்து காமிச்சிருப்பேன். போடவே மாட்டேன்னு செம்ம அழுகாச்சு. போராடி ஒரு வழியாக வந்து போட்டு விட்டோம். அதுக்கப்புறமே வந்து அழுது கழட்டுற வரைக்கும் வந்து ஃபுல் அழுகாச்சு. சரி காலையிலேயே மூட் அவுட் பண்ண வேணாம் அப்படின்னு இந்த ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு தான் வந்து அந்த ட்ரெஸ் வந்து போட்டுட்டு போயிருக்கா. இன்னைக்கு கேக் கட் பண்ணும்போது வந்து இந்த ட்ரெஸ்ஸை திருப்பி போட வைக்கணும். போட்டுப்பாலா என்னங்கிறது தெரியல. இந்த ட்ரெஸ்ஸு வாங்கும்போது வந்துட்டு செம ஹாப்பியாக வாங்கினா, எனக்கு ட்ரெஸ் பிடிச்சிருக்கு நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து போட்டு பார்த்துருந்தோம். அப்பயும் கூட ஹாப்பியாக போட்டுக்கிட்டா. நான் கழட்ட மாட்டேன், இதே ட்ரெஸ்லேயே தான் இருப்பேன்னு. பட் என்னைக்கு போடணுமோ அன்னைக்கு வந்து போட மாட்டேன்னு ஆடும். இங்கே வந்து முன்னாடி தீபாவளி, பொங்கல் அந்த மாதிரி டைமில் வாங்கின கொஞ்சம் ஃபேன்சி ஃப்ராக்ஸ் எல்லாமே இருந்தது. இதில் ஏதாவது ஒன்று போட வைக்கலான்னு ட்ரை பண்ணேன். பட் வந்து எதுவுமே போட மாட்டேன்ட்டா. இதில் வந்து மோஸ்ட்லி எல்லாமே வந்து காட்டனில் தான் இருக்கும். 1-2 தான் வந்து நெட் டைப்பில் இருக்குது. இது வந்து நெட்டாக இருந்தாலுமே சூப்பராக இருக்கும். இது வந்து லாஸ்ட் தீபாவளிக்கு வந்து மோகன் வாங்கி கொடுத்துருந்தாங்க. இந்த ஃப்ராக்லாம் சூப்பராக இருக்கும். பட் எதுவுமே வந்து அப்போ இருந்த மூடில் அவள் போட்டுக்கல. அதனால சரி கம்பல் பண்ணாமல் விட்டாச்சு. வந்ததுக்கப்புறம் வந்து இந்த ட்ரெஸ்ஸை போட்டு விட ட்ரை பண்ணோம். சிக்கன் வாங்கிட்டு வந்தாச்சு. நார்மலாக எப்பயும் செய்கிற மாதிரி தண்ணி குழம்பு, வறுவல் அந்த மாதிரி தான். நாட்டுக்கோழி முட்டை வந்து இங்கே கிடைக்கும். அது வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஒரு முட்டை வந்து 10 ரூபா. இதுதான் வந்து செகண்ட் டைம் வாங்குறதுன்னு நினைக்கிறேன் இங்கே நாட்டுக்கோழி முட்டை அப்படின்னு. இது வரைக்குமே வந்து ஊர்லேருந்து வரும்போதே முட்டை கொண்டு வந்துடுவோம். ஊர்லேயே வந்து கோழி நிறையா இருக்குது, அதுவே வந்து முட்டை வைக்கும். அந்த முட்டை தான் வந்து வெண்பா குட்டிக்கு மட்டும் கொடுத்துட்ருப்போம். நாங்கள் வந்து வெளியில் தான் கடையில் தான் வந்து வாங்கிப்போம். பட் இப்போ வந்து ஊரில் கோழியுமே வந்து கம்மியாயிடுச்சுங்கிறதுனால முட்டை இல்லை வீட்டில். அதனால் இப்போது நாட்டுக்கோழி முட்டைன்னு இருந்ததுனால வெண்பாக்கு மட்டும் கொஞ்சம் வாங்கியிருக்கோம். சிக்கன் எல்லாமே வந்து இவ்வளோ பெரிய பீசஸாக இருக்கும், உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும். நல்லா பெரிய பெரிய பீசஸாக தான் வந்து கட் பண்ணுவாங்க. இதுவே வந்து ரொம்ப குட்டியாக வேணும் அப்படின்னு சொல்லி கட் பண்ணி வாங்கினது. அதுவே எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். இன்னும் நல்லா பெரிய பெரிய பீசஸாக தான் வந்து இந்த ஊரில் யூஸ் பண்ணுவாங்க போல். ஹஸ்பண்ட் வந்து ஹாஃப் டே லீவ் போட்டிருந்தாங்க. ஆஃப்டர்நூன் மட்டும் லீவு. கேக் கட் பண்ணிவிட்டு அப்படியே வெளியில் எங்கேயாவது போகலாங்கிறது தான் பிளானு. வெண்பா குட்டியும் வந்து கூப்பிட்டு வந்தாச்சு. கேக் கட் பண்ணுறதுக்கு வந்து எல்லாமே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கேக்குமே வந்து வெண்பா குட்டிகிட்ட 2 டேஸாக வந்து கேட்டுகிட்டே இருந்தோம். எனக்கு எல்லோ கலர் கேக் தான் வேணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன். அதனால் ஸ்கூலில்
பிக் பண்ணிவிட்டு அவளையும் கூப்பிட்டு போய் கேக் வாங்கிட்டு வந்தாச்சு. கரெக்டாக ஒரே ஒரு எல்லோ கலர் கேக் இருந்தது. போன உடனே வந்து எனக்கு அதுதான் வேணும்னு சொல்லி அதுவே வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. மேங்கோ ஃப்ளேவரில் இருந்தது. லாஸ்ட் இயர் பர்த்டேக்கும் வந்து எல்லோ கலர் கேக் தான் வாங்கியிருந்தோம், ரசமலாய் கேக்கு. இந்த வருஷமும் வந்து எல்லோ கலர் கேக் தான் மேங்கோ ஃப்ளேவரில். சூப்பராக இருந்தது. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நாங்கள் 3 பேர், அம்மா 4 பேர் மட்டும்தான். ஹாப்பியாக இருந்தாலும் கூட கொஞ்சம் ஒரு மாதிரி மிஸ்ஸிங்காக இருந்தது. ஸோ ரொம்ப சிம்பிளான டெக்கரேஷனில் தான் வந்து இன்றைக்கி வெண்பா குட்டியோட பர்த்டே செலிப்ரேஷன் இருக்குது. ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி பர்த்டே ட்ரெஸ்ஸை வந்து ஃபோட்டோ வச்சாச்சு. ஃபோட்டோ எடுக்கிற வரைக்கும் முடியல பண்ணுறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தா. வீட்டில் இருந்த அத்தை, மாமா, பெரியத்தை, ஜிவி, மோகன் எல்லாருமே வந்து வீடியோ காலில் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Venba. Happy birthday to you. பர்த்டே சாங் பாடுறதுக்கு முன்னாடி வந்து என்னோட பெரிய அத்தை வந்து பிளெஸிங்ஸ் பண்ணியிருந்தாங்க. எப்போவுமே வந்து அவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி சூப்பரான பிளெஸிங் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க எல்லாரோட பிளெஸிங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு சூப்பராக வந்து கேக் கட் பண்ணியாச்சு. ஹாப்பி பர்த்டே. அந்த மைக்கெல்லாம் கொடுங்க. ஆமா போட்டுக்கிட்டா இப்போ. ஆமா சூப்பராக கேக் கட் பண்ணி முடிச்சாச்சு. எல்லாரோட பிளெஸிங்ஸோடையும் சேர்த்து நாங்களும் ரொம்ப ஹாப்பி. வெண்பா குட்டி ரொம்ப 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 சூப்பர் ஹாப்பி. கேக் கட் பண்ணி முடித்த அடுத்த நிமிஷம் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு. அதுதான் வந்து ஃபஸ்ட்டு வேலையாகவே இருந்தது. இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிறதுல வெண்பாக்கு என்ன கஷ்டம்னே தெரியல. கொஞ்சம் கூட கிராண்டாக இருந்துடக்கூடாது. கேக் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ லஞ்சுக்கு வந்துட்டு இது சிக்கன் வறுவல், குழம்பு வச்சதுக்கப்புறமா அந்த குழம்புலேருந்து எடுத்து மசாலா போட்டு வறுவல் பண்ணது. அதுக்கப்புறம் வந்து குழம்பு, ஒயிட் ரைஸ், எக்கு. இது வந்து தான் எங்களோட லஞ்ச் மெனு இன்றைக்கி வெண்பா குட்டியோட பர்த்டே லஞ்சு. ரொம்ப ரீசண்டாக தான் வந்து வெண்பா சிக்கன் சாப்பிடவே ஆரம்பிச்சிருக்கா. சிக்கன் எல்லாம் நான்வெஜ்ஜே வந்து இப்போ தான் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கா. இப்போதைக்கு வந்து சிக்கன் 65 மட்டும்தான் வந்து சாப்பிட்டுட்ருக்கா. அதனால் சரி எப்போது சிக்கன் வாங்கினாலும் வந்து அவளுக்கு வீட்டிலே சிக்கன் 65 செஞ்சு கொடுத்துருவோம். அதே மாதிரி இன்றைக்கும் வந்து செஞ்சாச்சு. லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா கப்பன் பார்க்கு போகலாங்கிற பிளான் தான் இருந்தது. அதனால தான் ஹஸ்பண்டும் வந்து ஹாஃப் டே லீவ் போட்டிருந்தாங்க. பட் எங்களோட பிளானை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கே மழை வந்துருச்சு. 2-3 டேஸாகவே வந்து டெய்லியுமே மழை இல்லாமல் தான் இருந்தது. நல்லா வெயில் அடிச்சிட்டு இருந்தது. இன்றைக்குன்னு வந்து பார்த்து செம்ம மழை. வெண்பாக்கு வந்து விஷ் பண்ணுறதுக்காகவே மழை வந்திருக்கும் போல்.
ஸோ அன்னைக்கு வந்துட்டு மழை வந்ததுனால வெளில எங்கேயுமே போக முடியல. அன்னைக்கு டே வந்து அப்படியே முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் டே வந்து கப்பன் பார்க் போயிருந்தோம். அம்மா வந்து சண்டே ஊருக்கு கிளம்புறாங்க. ஸோ ஒரு நாள் தான் இருந்துச்சு. சாட்டர்டே எங்கேயாவது போகலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து கப்பன் பார்க்கு போயிருந்தோம். அந்த vlog எல்லாமே வந்து அடுத்து வந்துட்டுருக்கு. இன்றைக்கி vlog நான் இதோட வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி அடுத்தடுத்து வர vlogs எல்லாமே மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பை, ஸ்டே டியூன்ட். தேங்க்யூ.